ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொடுப்பாங்க வாழைப்பூ கொடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ இன்னும் பெருசாக இருந்துச்சு. இதில் பாதி எடுத்து வச்சு பாருங்க, இவ்வளோ லென்த் இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப பெரிய பூ இருந்துச்சு. இது 40 ரூபா வாங்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி வாழைப்பூ வாழை போடலான்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் எல்லா இடத்துக்கும் க்ளீன் பண்ணி இங்கே கட் பண்ணி வச்சிருக்கு. இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த உள்ள கருத்தை க்ளீன் பண்ணுறாங்க. இது க்ளீன் பண்ணுறதை எடுத்து காட்டுங்களா உங்களுக்கு. ஒரு சில பேர் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டேன், போட்டு தெரிஞ்சவங்க சாப்பிட்டுங்க ஒன்றும் ப்ராப்ளம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். பாருங்க இப்படி எல்லாம் ஒரே சைடை அடிக்கிட்டு இன்னைக்கு ஃபேமிலியாக உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். என் பையன் கத்துறேன். ஃபேமிலின்னா இப்போ நீ என்ன வேற ஒரு வெளியே விட்டுக்காரனா? ஒருத்த மட்டும் வரலையா? அவன் வராதவங்க அந்த அப்புறம் விட அவன் ஒன்லி சாப்பிட்ற மாதிரி தான் வருவான். ஆமாம், அவருக்கு அந்த இதில் சாப்பாடு ஒருத்தன் சாப்பிடுவார அது மாதிரி. அதனால அவர் சாப்பாடுற மாதிரி சாப்பிட மாட்டோம். ஏய் தூக்கி கிடைக்காது, கரெக்டாக வையே. எப்படி ஓபன் பண்ணா இது எடுக்கணும். இந்த மட்டில் ஒன்று க்ளீன் பண்ணிட்டு இந்த மட்டில் வைடா. அதெல்லாம் தூக்கில அது சைடு போட்டு அது வையே, அப்படி வையே. வேற சார் நீ போயிட்டு அந்த இப்போ வாங்கிட்டு அந்த கவரில் ஆனியன் இருக்கு பெருசா, அது எடுத்துகிட்டு போய் ஒரு ஆனியன் போதுமா 2 ஆனியன் போதுமா? 2 ஆனியன் எடுத்துடா. ஒன்று போதுண்டா, வாழைப்பூ ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு, கம்மியாக இருக்கும். பெருசாக தானே இது. அப்படியே இது எடுத்துக்கோ. அத்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட வேலை. கொஞ்சம் நேரத்தில் மாற்றிட்டாயில. சின்னதாக ஒரு ஆணியம் எடுத்துருவோம். சின்னதாக ஒன்று எடுத்துருவோம். கட்டை உடஞ்சி கீரை உண்டு, அதனால அதை வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். நானும் வாங்கலாம்னு நினச்சிட்டு அந்த கடைக்கு பச்சை மஞ்சள் பாரு, ஒரு பேப்பர் கவரில் எடுத்துட. கை கழுவிட்டு இது பண்ணுறேன். டேய் கழுவினா அப்படிதான் ஓட்டம். கை கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிப்போ, தண்ணி தொடச்சிட்டு கை கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிப்போ. கோ ரைட்டா. அப்படி போய் ஒரு சைடு. This is a வாழைப்பூ. உள்ள சொல்லு. போடா. இந்த வாட் ஷேர் பண்ண எப்படி வச்சிட்டு வந்தேன் வண்டில. செருப்பு கால் வைக்கும்போது அவன் என்ன பண்ணணும், அது கால் கீழே குன்றதுக்காக இது பண்றாங்க இல்லையா, அது அந்த வண்டில வாசம் கொடுங்க. அந்த Dress எல்லாம் கழிச்சாத பால் விட்டுது. சிக்குற அது பால் விட்டுச்சுன்னா ட்ரெஸ் கால விடாது. என்ன கை போட்டியா? இந்த சரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கட் பண்ணி என்ன ஆயிடுச்சு. தேய் நல்லா 2 கை தேய், பின்னாடி முன்னாடி எல்லாம் தேய்ங்க. அப்படி கவரை நடக்கிட்டு கொண்டாந்துக்கிறேன். அவனுக்கு எதுக்கு தெரிஞ்சாதானே தூக்குனே பிரிஞ்சிச்சு. போன் சார்ஜ் போடு. இந்த இது பண்ணி அப்ப நீலா க்ளோஸ் இது எங்க என்ன பண்ணா சார்ஜ் போட சொன்ன சார்ஜ் போட்டியா? விடு. என்ன போட்டா ஒட்டாது.
நினச்சா ஆச்சுன்னா செய்கிறீங்க. ஏன்னா அது நினைச்சால வாழைப்பூ கிடைச்சா செய்வான் தான். இன்னைக்கு ஒரு 10 கடை ஏறி இறங்கியாச்சு. வாழைப்பூ கரெக்டாக மார்க்கெட்டு போய் வாங்கணும். கடையில் எல்லாம் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு எல்லாம் சொல்லுவோம். 4 கிலோ 60 ரூபாயா. ஆமாம், மற்ற வேஸ்ட்டாக பழுத்து கீரை உளுந்து அள்ளி போய் நம்ம பணம் போட்டு வாங்க சொல்கிறோம். ஆமாம், எப்படி எல்லாம் இருக்குங்க. சிட்டி சைடு அப்படி தான் இருக்கும். எது கொடுத்தாலும் காசு வாங்கணும். ஊர் சைடு இது சும்மா கிடக்கும். 40 ரூபா விட்டாங்க. இல்லை, நான் ஊரில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துட்டு போடுவேன், எல்லாம் இதெல்லாம் எல்லாம் புதுசு கடிச்சிட்டு அது உள்ள ஒரு சின்ன தண்டு இருக்கு பாரு. இதே தண்டு உள்ள கொழுந்தா இருக்கிறது கொழுந்தா சாப்பிடும். அந்த பெருசாக்குது அதே ஊற்றி குடிக்க வரைக்கும் லாஸ்ட் இந்த மாதிரி குருத்து வந்துடும். அந்த குருத்தை மட்டும் சாப்பிட்ற மாதிரி. மற்றது இதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். நான் அது 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 ரேரு. இந்த வாழைப்பூ பூத்திருக்கும் போது போயிட்டு இருக்க முடியல மணி. அப்போ பூ வெட்டி தேனை இருக்கும் தெரியுமா, அப்படின்னு எடுத்து அதை சாப்பிட்றது. தேன் உயிர் இருக்கு. நீ ஜாஸ்தி இருக்கிறதே இல்லை, தேன் எடுத்து சாப்பிடும். ஆமாம், ஊர்லேயே இருந்த மாதிரி டைலாக். ஊரில் எப்போ போகணுமோ அப்போ தான் சாப்பிடுங்க. கண்ணி இது வெங்காயம் கட் பண்ண நான் வைமா ஃபேனை போட்டோம். டேய் ஃபேன் போட்டு நான் எரிந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ எல்லாம் கட் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கு. பச்சை மிளகாய், ஆனியன் எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கு. வாங்க போய் எடுத்துகிட்டு போயிட்டு வாழைப்பூ வடை போடலாம். ஈரக ராட்டில் போட்டார் வாழைப்பூ வடை ஸ்பெஷலாக தயாரிச்சுட்டு வேணும் ஏங்க, ரொம்ப ஸ்பெஷலோ. போதும் போதும், ஃபுல்லாகிடுச்சு. நல்லா ஃபுல்லாகிடுச்சு. அந்த சைடு ஒன்று போட்டு அப்படியே நீ சிக்கிச்சுப்பேன். நீ போய் கை கழிக்க நான் ஒன்று பிடிச்சாரன். ஐயம்மா, பாத்திரம் சூடாகத்தவே மறந்துடுறேன். இல்லை, பாத்திரம் சூடாக இருக்கிறதே மறந்துடுறேன். வடை வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வடை வெந்துருச்சு, எடுத்தாச்சு. பாருங்கள் கலர் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போடலாம்.
வாழைப்பூ மட்டும் போட்டால் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு கொஞ்சம் ஊற வைக்கணும். வடைப்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு ரெண்டாக மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கு சரிங்களா. வாழைப்பூ வடைனா வாழைப்பூ போட்டுக்கணும். வாழைப்பூ வடை வாழைப்பூ போட்டால் பருப்பு வடை வாழைப்பூ போடலன்னா ஆமாம் போட்டால் வாழைப்பூ. ஏழு மேலே பிடிச்சி பொசுகிறாங்க. லட்டு பண்ணுறது உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லட்டு லட்டு என்ன ஒரு லட்டு புரியா இல்லை போட்டாச்சு. பணம்லாம் கூட்டிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வச்சுட்டு அவங்க போட்டால் ஃபஸ்ட்டு போட்ட வடை எல்லாம் கருத்துடுது. அதனால் கம்மி பண்ணிவிட்டு ஃபேன் ஓட்டு எதிர்த்தேன் சத்தம் கேட்கும். முடிச்சிட்டேன் ஞாபகம் வேலை அப்படியே கையோட அவங்க வச்சுட்டு ஒரு கழுவி நெக்ஸ்ட்டு வாங்கினா பருப்பு வாங்கணும். கடலைப்பருப்பு வாங்கணும். எல்லாமே போட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் சும்மா ஏதாவது தாளிக்கிறதுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். முடிச்சிட்டேன் எவ்வளோ முடிச்சு. டைம் என்னாச்சு? 5:30 மணி ஆச்சா? என்ன பண்ணுறதுக்கு மேடம்? பாயாசமா? என்ன சேமே பாயாசமா? ஆமாம் பால் பாயாசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். மழை பெஞ்சு விட்டுருச்சு. மழை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட ஆவி பறக்க பாயாசம், சுட சுட வடை. வாங்க டேஸ்ட் பண்ண பாயாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வெறுமாயி பாயாசம். செம்மையாக இருக்குது வடை. வடையாம் செம்மையோ செம்ம. ஏங்க வடையும் பாயாசம் சூப்பராக பண்ணி பாருவா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களிடம் விடைபெறுவது மிஸ்ஸஸ் நீலா கிச்சன். ஓகே பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் சாப்பிடலாம்.